அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் எஸ்.ஆர். கோவிந்தராஜ். நான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே சுயேட்சை வேட்பாளராக நான் போட்டியிட்டேன். இப்பொழுது சுயேட்சை வேட்பாளர் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குழு ஆரம்பித்து உள்ளீர்கள். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழு இல்லாத நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை இப்படி ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நாம் அனைவரும் தேர்தலில் என்னென்ன நிலைகளை நாம் சந்தித்தோம், சுயேட்சை வேட்பாளர்களுக்கு என்னென்ன நிலைகள் நடந்தது என்பதை ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்பில் விளம்பரம் செஞ்சீங்க, அதெல்லாம் பார்த்தேன். சுயேட்சை வேட்பாளர் நான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு விளம்பரம் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியிலே தேர்தல் விதிகளின்படி அங்கே நடத்தப்படவில்லை. அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. எல்லா கட்சியும் கூட்டம் போடுகிறார்கள். அதிலே அனுமதி பெறாத வாகனங்கள், தேர்தல் ஆணைய விதிப்படி இல்லாத நிலைகள் தான் உருவாச்சு. அப்படி பார்க்கும்போது கங்காவளியிலே உதயநிதி ஸ்டாலின் வந்தப்ப தலைவாசலிருந்து ஒரு மொட்டைப்பாடி வண்டியிலே ஆட்களை ஏற்றி வரும்போது ஆட்டோ கவிழ்ந்து 20 மரணம் அடைந்தனர். 21 பேர் காயமடைந்து அலுவலக ஆஸ்பத்திரியிலே போய் சேர்த்தார்கள். இதெல்லாம் தேர்தல் விதிமுறை மீறியது தானே. தேர்தல் விதிமுறையில் 48 மணி நேரத்துக்கு முன்னால் தேர்தல் விளம்பரத்துக்கு போறவங்களோ தேர்தலை ஆட்களை ஏற்றிக்கு செல்வர்களோ அனுமதி பெற வேண்டும் ஆர்டிஓ ஆபீஸில், தேர்தல் ஆணையத்திலும். அப்படி பெறாமல் தான் நிறைய கூட்டங்கள் நடந்தது. இதெல்லாம் கண்டித்து நான் ஒரு மனு கொடுத்தேன். கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி முறையான கடைபிடிக்கவில்லை. நான் தேர்தலில் நின்றதே மக்களுக்கு தேர்தலை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தோண்டித்தான். நான் மட்டும்தான் விளம்பரம் செய்து கொண்டு சென்றேன் எனது காரிலே. அரசாங்கத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எட்டனா என்னால் செலவு கிடையாது. இப்படி இருக்கும்போது நான் போய் ஒரு நாள் சில நாள் ஐஏஎஸ் ஆபீசர் அதிகாரிகள் தான் இந்த குளறுபடிலாம் காரணம், நாட்டின் கடன் சுமைக்கு இவங்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நான் பிட் நோட்டீஸ் அடித்து விளம்பரம் செய்தேன். அதற்காக நான் ஒரு நாள் போய் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுத்தேன். தேர்தல் விதிமுறைகள் முறையாக பின்பற்றவில்லை, இதை நான் மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும், நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க, இல்லாட்டி நான் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்தேன். அவர் இந்த தேர்தல் மாவட்ட ஆட்சியர் என்னையே வந்து சேம்பரை மிரட்டி பார்க்குறேன், நீ செத்து போய், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உசுறு நீ சாவரன்ட்டாரு. அப்புறம் தனியாக என்னை வச்சு ஆளை வச்சு பார்க்குறனாரு, ஆளை வச்சு கவனிக்கிறனாரு. இது எந்த வகையில் நியாயம்? ஒரு மாவட்ட ஆட்சியரே ஒரு சுயேட்சை வேட்பாளரை நான் தனியாக ஆள் வச்சு பார்க்குறேன், தனியாக கவனிக்கிறது என்ன அர்த்தம்? நான் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்தேன். என் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி தெரியுது அரசியல் கட்சிகள்லாம், அதனால எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும் என்று ஒரு மனுவை அங்கே கொடுத்தேன். மனு கொடுக்கும்போது விசாரிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லணும், இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு மாவட்ட ஆட்சியரே நான் உங்களை தனியாக ஆள் வச்சு கவனிக்கிறேன், தனியாக ஆள் வச்சு பார்க்கறது சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? சுயேட்சை வேட்பாளரே இந்த குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள், மக்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இது மக்கள் மன்றத்திலே நான் வைப்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். தேர்தல் விதிமுறைகளை மக்களிடம் சொல்வதற்காகத்தான் நான் தேர்தலிலே நின்றேன். தேர்தல் என்றால் என்ன, அதை கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன என்பதற்காகத்தான். நான் தேர்தலிலே யாரை கூட்டிக்கிட்டு வாக்கு சேகரிக்க போகவில்லை, எனக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு கூட நோட்டீஸ் விட்டு அடிச்சேன். ஏன்னா முறையாக நடப்பதில்லை. அப்படி ஒரு நோட்டீஸை நான் துண்டு பிரசுரமாக செய்தேன். எந்த ஒரு அரசியல் கட்சியும் நான் குறை சொல்லவில்லை, அரசியல்வாதி பற்றி பேசவும் இல்லை. எனக்கு பாதுகாப்பு வேணும் என்று ஒரு மனுவை கொடுத்தால் அந்த ஆட்சியரே நீ செத்துப்போ, உசு எனக்கு என்ன வேலை கவலை அப்படிங்கிறாரு. நான் ஆள் வச்சு தனியாக கவனிக்கிறேங்க, தனியாக பார்க்க சொல்றேங்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ சுயேட்சை வேட்பாளர்களுக்கு என்ன அங்கே வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கிறது? ஒரு பாராளுமன்றத்து சுயேட்சை வேட்பாளர் இந்த நிலை என்றால் இன்னைக்கு எனக்கு, நாளைக்கு அவருக்கு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு,
இப்படியே போனா சுயேட்சை வேட்பாளர் நிலையை நினைத்து பாருங்கள். இந்த குழுவில் உள்ள 352 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமல்ல, மக்களுக்கும் இது போய் சேர வேண்டும். எனவே இந்த வீடியோவை மக்கள் அனைவருக்கும் போய் சேரும்படி ஷேர் செய்யுங்கள். நீங்களும் ஒவ்வொருத்தரும் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிட்டால் என் கை தான் வரும். எனவே என் ஊருக்கு இன்னமும் ஆபத்து. அவர் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் நான் சாவர வரை யாவரம் தான் இருப்பேன். ஆனால் மாவட்ட ஆட்சியர் தான் 3 வருஷம் ஒருக்காக 2 வருஷம் ஒருக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகணும். அவர் என்னை போய் நான் ஆள் வச்சு பார்க்குறேங்கிறாரு, தனியாக ஆள் வச்சு கவனிக்கிறேங்கிறார். இது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நம்ம துணிஞ்சு வைக்கணும். துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும். நல்லா புரிஞ்சுக்கு. துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும். துணிச்சலா இருந்தவங்க நமக்கு வாழ்க்கையில வழிகாட்டும். அந்த வகையில்தான் நான் துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் துணிந்து பார்க்கிறேன், எனக்கு வாழ்க்கை வழிகாட்டும். எனவே நான் துணிந்து இந்த செயலை வீடியோவில் போடுகிறேன். எனக்கு என் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் பிடிச்சி உள்ள கூட போடணும்னு சொல்லிவிட்டேன். என்ன உள்ள போட்டாலும் அங்கே தான் பேசுவேன், வெளியே இருந்தது தான் பேசுவேன். ஒரு மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் என்னை தனியாக ஆள் வைத்து கவனிக்கிறேன் என்றால் இது எனக்கு ஒன்றும் புரியல. இந்த செய்தி மக்கள் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். இந்த செய்தி மக்கள் மன்றத்தில் போய் சேர வேண்டும். இந்த குழுவில் இருக்கின்ற 352 சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். எனக்கு வந்த நிலை உங்களுக்கும் வராது என்பது ஒரு நிச்சயம் கிடையாது. நமக்கு தேர்தல் ஆணையத்திலோ அரசாங்கத்தாலேயோ சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது, பாதுகாப்பும் இல்லை என்பதை இதன் மூலம் குறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் நான் முழுமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த குழுவில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுவதாக சொல்லியிருந்தீர்கள். நான் அதில் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.